உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ போயிட்டு வா. கஸ்டமர் தான் யாரும் இல்லைல்ல, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பார்லரை பாத்துக்கிறது தவிர வேற எந்த வேலையும் இல்ல. வணக்கம் மேடம். வாங்க. ரோஷன் ஃபர்னிச்சர்ல வந்திருக்கேன். ரோலிங் சேர் புக் பண்ணிருந்தீங்களா? ஆமா. அதோட பில்ல மட்டும் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்தாங்க மேடம் பில்லு. ஈவினிங் கடையிலேயே வந்து நான் கொடுத்துடுறேன். சார்ட்ட நீங்களே. ஓகே, நான் அவர்கிட்ட சரிங்க சொல்லிடுறேன். என்ன நீ என்ன ஆச்சு? சீட்டு பணம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அது இங்க தான் டிராயர்ல வச்சேன். பணத்தை காணும். என்ன நீ இப்படி சொல்றீங்க? அப்சரா, எனக்கு தலையில சுத்துற மாதிரி இருக்கு. அனி, தைரியமா இருங்க. ஒருவேளை பதட்டத்துல வச்ச எடுத்து மறந்துருப்பீங்க. ஐயோ இல்ல அப்சரா, நான் இந்த டிராயர்ல தான் வச்சேன். சரி, நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் பாக்குறேன். அனி, இந்த டிராயர்ல தானே வச்சீங்க? ஆமா அப்சரா. அனி, இங்க இல்லையா அனி? அனி, அந்த பொண்ணுங்க யாராவது எடுத்து வச்சிருப்பாங்களா? அப்சரா, நான் பணம் வச்சதுக்கு அப்புறம் உள்ள யாருமே வரல. சூர்யா மட்டும்தான் வெளியே போனா. இதுக்கும் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? ஐயோ அண்ணி, சூர்யா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்காம எடுக்க மாட்டா. தேவையில்லாம ஃபோன் பண்ணி அவ மனசை ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஐயோ சரி அப்சரா, அப்ப பணம் எப்படி காணாம போச்சு? ஐயோ கடவுளே, என்ன பண்றதே தெரியல. ஐயோ அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. இங்க தானே வச்சீங்க, இங்க தான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பார்ப்போம். கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. இல்ல அப்சரா, வச்ச இடத்துல இல்லனா எங்க போகும்? இல்ல அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம தேடுவோம். அண்ணி, என்ன மதி, என்னாச்சு? ஏன் அழற? என்ன பிரச்சனை? பணத்தை காணோம் சூர்யா. ஏய், நீ தானே என்ன பாத்துட்டு சொல்லிட்டு போன. என்கிட்ட கேட்காம நீ பாட்டு அழுதா என்ன அர்த்தம்? இரு, இப்படி வா, நான் எடுத்துட்டு வரேன். இந்தா புடி. அப்பா, நான் தான் அங்க வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏய், நீ பாட்டு இங்க வச்சுட்டு போயிட்ட. தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் எடுத்துட்டு போய் பத்திரமா இருக்கட்டும்னு அங்க வச்சேன். சரி, முதல்ல போய் அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பர்ஸ் எடு. இந்தா. ஐயோ, கடவுளே. அப்சரா, நீயும் வா. சரி, வரேன் சூர்யா. ஹலோ, முதல்ல போனை வைங்க, அப்புறம் பேசுங்க. ச்சே. ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே சிறா தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி தளபதி
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. ராத்திரி ட்ரெயினுக்கு தானே கிளம்புறீங்க? இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல உட்காந்து அல்லாடக்கூடாது. சரிம்மா. உங்க அப்பாவும் இப்படிதான் சரி சரி பாரு. பொறப்புறப்போ வந்து டிக்கெட்டை எங்க வச்சேன்னு என்கிட்ட தான் கேட்பாரு. என்ன ஷாம், என்னாச்சு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. அண்ணே, ஷாம் பேசுறேண்ணே. மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன்ல, 2 டிக்கெட் கேன்சல் பண்ணோம். ஆமாம், நட்ராஜ், திவ்யா 2 டிக்கெட் கேன்சல் பண்ணோம். சரிண்ணா, வச்சிடுறேன். என்னாச்சு? அப்ப அவங்க நம்ம கூட வரலையா? இல்ல, அவங்களும் பாவம் வெளியூர் போகணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. இல்லைன்னதும் மனசு கஷ்டமாயிடுச்சு, அதான் கேட்டேன். உண்மையிலே நீ வருத்தப்பட்டு தான் கேட்குறியா? அவங்க வரலான்னு தெரிஞ்சதும் நீ சந்தோஷப்படல? சந்தோஷப்பட்டேன். பொய் சொல்லாம சொல்லணும்னா அதான் உண்மை. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவங்க வரலன்னு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். உண்மையாவே இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப உனக்கு அவங்கள பிடிக்கல? ஆமா, பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு கேட்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனி வரைக்கும் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹனிமூன்ல இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, உங்களுக்காக நான் அதை சகிச்சுக்கிட்டேன். இப்ப இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். ஏன் ராஜி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் உனக்கு விரோதி இல்ல, ஃப்ரெண்டும் இல்ல. என் மனசுல பட்டதை சொல்றேன், அவ்வளவுதான். இதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு, திவ்யா உங்க ஃப்ரெண்டோட வைஃப். அவங்க இங்க வந்தா நான் மரியாதை கொடுப்பேன். ஆனா என்ன அவங்க வீட்டுக்கு போகணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படி என்ன மனசுக்குள்ள விரோதம்? இதெல்லாம் வேணாம், உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். இப்பதான் முதல் தடவை நான் சொல்றேன். கட்டி கிழிக்கிற புடவையே 100 தடவை யோசிச்சுட்டு வேண்டான்னு வாங்காம வர்றதுதான் பொம்பளை புத்தி. வேணாங்கிறதுக்கும் பிடிக்கலங்கிறதுக்கும் காரணம் சொல்ல தெரியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். ராஜி, அவன் என் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன். இப்ப நானும் அவனும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். இப்ப பிடிக்கலன்னா எப்படி? ஏண்டா, அவ சொல்றதா நியாயமா இருக்கே, அப்புறம் எதுக்கு அவளை போட்டு தொல்லை பண்ற? என்னமா பேசுற நீ? ராஜிக்கு புரியலாம், ஓகே. சின்ன வயசுல இருந்து எங்களை பார்த்துட்டு தானே இருக்க. அதெல்லாம் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால. இப்ப கதை வேற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறணுமா? நீ தான் படிச்ச, உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஏன் இவ படிக்கலையா? இவ யார்கிட்டயுமே பழகி இருக்க மாட்டாளா? எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்து நிக்கிறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக வேணா நான் சொல்லவே இல்லையம்மா. அவளும் ஒண்ணு அப்படி சொல்லலையே. நட்ராஜ் கூட இவ பழக வேணாம்னா சொல்றா. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபேமிலி வேறன்னு சொல்றா. நீ தான் மடச்சாம்பராணி மாதிரி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அவங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஹனிமூன் போகணுங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் சேர்ந்துதான் ஒரே ஊருக்கு போகணும்னு சொல்றது ரொம்ப தப்புப்பா. இதே மாதிரி ராஜியும் என் ஃப்ரெண்டும் அவ புருஷனையும் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? இத்தனை வருஷமா தான் ஒன்னா சுத்தி திரிஞ்சீங்கல்ல, அப்புறம் என்ன?
பேசாம பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா ஊரை சுத்தி காமிச்சிட்டு வா. ஹனிமூனுக்கு போறது ஊரை சுத்தி பார்க்க மட்டும் இல்ல. காஃபி சாப்பிடுறீங்களா? வா மதி. என்ன மதி, ரோலிங் சேர்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டியா? பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்ன மதி, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, பணத்தை காணோம்ன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். அது கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஹே, நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? விடு மதி. இல்ல, பணத்தை காணோம்னதும் எனக்கு யார் மேல சந்தேகப்படுறதுனே தெரியல. உனக்கு கூட ஃபோன் போட்டு கேட்கலான்னு நினைச்சேன். அப்சரா தான் வேண்டாம், சூர்யா மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டா. அப்படி ஃபோன் போட்டிருந்தா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சாரி சூர்யா. ஹே, இப்ப எதுக்கு சாரி எல்லாம்? நீ எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா கூட நான் மேல கோவப்பட்டிருக்க மாட்டேன். நல்ல வேளை நம்ம ஸ்டாஃப் யார்கிட்டயும் நீ கேட்காம விட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே நீ கேட்டிருந்தேன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நானும் அப்சரா உள்ள வரும்போது ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருந்த. இப்ப ரொம்ப கலகலப்பா இருக்க. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி, சந்தோஷமோ துக்கமோ எதையுமே இந்த மூஞ்சிக்கு மறைக்க தெரியல. கோவமா தான் கத்திடுறேன், சந்தோஷம்னா சிரிச்சிடுறேன். சரி, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வா. எப்போ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? நீ செல்லு மதி, போயிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா, அம்மா. என்ன குட்டி? ஐயோ அம்மா, குட்டி என்ன? சொல்றேம்மா, இருமா. என்னவா? ஐயோ, என்ன குட்டி? குட்டி என்னன்னு சொல்லு. என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க? சொல்றேன், இருமா. என்னம்மா, என்னாச்சு? சொல்லு. முடிஞ்சு போச்சுமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுமா. இனிமே எனக்கு பயமே இல்லம்மா. என்ன குட்டி சொல்ற? எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? இதனால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருந்தேம்மா. ஆனா அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யோசிச்சே இருந்தேம்மா. ஏன் சில சமயம் செத்து போயிடலான்னு கூட நினைச்சேன். குட்டி என்ன சொல்ற? அம்மா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. என்ன குட்டி என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஐயோ, சொல்லு. அம்மா, எதுக்கு இப்ப பயப்படுற? பயப்படாத, எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதான் ஐயோ, என்ன இல்லம்மா, நானும் பிந்தா அக்காவும் பாண்டிச்சேரி போயிருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? அம்மா, நான் சூர்யா பேசுறேம்மா. குட்டி எப்படி இருக்க குட்டி? நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? தங்குற இடம்லாம் எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிந்து உன்னை பாத்துக்கறால? இந்த அரைக்கட்டளை 100 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்குன்னு தனி கௌரவம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நீங்களே தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கொரியர் வந்திருக்கு. என்ன என்ன கண்ணு சௌக்கியமா? நான் தான் பாண்டிச்சேரி பாட்டி. இங்க நடந்த சண்டையை பாத்தியாமா? ஆமா சார், பார்த்தேன். ஏறுமா, ஏறுமா, ஏறுமா. ஒன்னாக ஏறு. டோர் சாத்துப்பா.
சரி சரி உன் வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போ. சார் பயப்படாதம்மா, நாங்க அவனை பிடிச்சிட்டா அடையாளம் காட்டுறதுக்கு மட்டும் நீ வந்தா போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடியில இருந்து கீழே விழுந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரே. நாங்க சில அக்யூஸ்டுகளை பிடிச்சி வச்சிருக்கோம். நீ வந்து அவங்களை அடையாளம் காட்டணும். சார் நீ வேற ஏதோ பிளான் பண்ற. உண்மையா உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. சரி நீ என்ன பண்ற, ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துரு. என்ன மதி? இந்தா இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. எப்படியோமா நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். என்ன காரியம் குட்டி பண்ணிருக்க? உங்களை எல்லாம் நான் தப்பா வளர்த்திருக்கேனா? அம்மா அப்படி இல்லம்மா. ஆமா குட்டி, பணத்தை குட்டி உங்களை எல்லாம் வளர்க்கலனாலும் பாசத்தை குட்டி வளர்த்தனே. ஆனா நம்பிக்கை கொடுக்காம வளர்த்துட்டேன்ல. அப்படி நம்பிக்கை கொடுத்து வளர்த்திருந்தனா என்கிட்ட இல்ல நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிருப்ப. ஐயோ இல்லம்மா. நீ நடந்தது ஒவ்வொன்றையும் சொல்லும் போது என் அடி வயித்துல நெருப்பு பிடிச்ச மாதிரி பயிர்னு இருக்குமா? நீ இந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி தாங்கிட்டு இருந்த? அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு ஏன் குட்டி தோணல? பேக்கரிக்கு ஒண்ணு தேடி வந்து நீ தப்பு பண்ணிட்டியோன்னு ஒரே ஒரு தடவை நினைச்சதுக்கே எனக்கு உசிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, அவளை நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு. தகப்ப இல்லாத பிள்ளைங்க தறி கட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து வளர்த்த. இப்ப கூட நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனா வாழ்க்கையில சோதனை வரப்போ அதை தாங்கி நிக்கிற துணிச்சல உனக்கு கத்து கொடுக்காம விட்டுட்டு குட்டி. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. எந்த சூழ்நிலையிலையும் நீ வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சிடக் கூடாதுன்னு தான் நான் இதை வெளியே தெரியாம வச்சிருந்தேன். மத்தபடி எல்லாரையும் விட நீ என்ன தைரியமா தாமா வளர்த்திருக்க. சரிம்மா, இப்ப நீ அந்த பையனை எப்படி சமாளிச்ச? அது பார்லர்ல மதியோட பணத்தை பார்த்த உடனே அது மட்டும் எடுக்க கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேம்மா. அதுக்கப்புறம் சரி என்ன ஆனாலும் ஆகட்டும், அவனை போய் பார்த்து எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சிடணும்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும் போதுதான்